அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் 29ஆம் தேதி சனி பெயர்ச்சி நிகழப்போகிறதுங்க. இந்த சனி பெயர்ச்சி அப்படிங்கிறது மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது அப்படின்னு சொல்லலாம். மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எந்த பெயர்ச்சியின் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா, 7.5 சனி முடியக்கூடிய ஒரு காலகட்டம். அதனால் இந்த காலம் தங்களுக்கு பல வகைகளில் நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்படுகிறது. இந்த நேரம் அப்படிங்கிறது பல்வேறு வகைகளில் உங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா, சாதகமான நிலைகள், அதிர்ஷ்டங்கள் இவை எல்லாமே உங்களுக்கு கிடைக்க கூடுதலான வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது அப்படின்னு நான் சொல்லணும். அதே சமயம் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா, மகர ராசிக்காரர்களுக்கு மேலும் என்னென்ன பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது இந்த சனிப்பெயர்ச்சியின் போது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மகர ராசிக்கு 7.5 சனி முழுமையாக விலகுது. திருவோணம் மற்றும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் மிகுந்த சிக்கலை சந்தித்திருக்கலாம். பலருக்கு வம்பு வழக்கு, அவமானம், தோல்வி ஆகியவை ஏற்பட்டிருக்கலாம். ஆனால் இந்த பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு உண்டாக போகிறது. ஆனால் சனி பகவான் ராகுவுடன் சேரும்போது தொண்டை சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படலாம். 3ஆம் இட சனி பகவான் மகர ராசிக்கு பல வெற்றிகளை கொடுக்கும். வெளிநாடு முயற்சிகள், வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் அபிவிருத்தி உண்டாக பெறுவீங்க. அடுத்த 27 ஆண்டுகளுக்கு 7.5 சனி பாதிப்பு கிடையாது அப்படின்னு நான் சொல்லணும். அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த காலங்களில் அனுபவித்து வந்த கஷ்டங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும். கணவன் மனைவிக்கு இடையில் வார்த்தை பரிமாற்றங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. வார்த்தைகளை பேசும்போது கவனத்தோடு இருக்கணும். உங்களுடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்தக்கூடாது. குழந்தைகளுக்கு சுபகாரியங்கள் சற்று தாமதமாகவும் நடைபெறலாம். தொழிலில் லாபம் உண்டாக பெறுவீங்க. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சிகள், புதிய கடன்களை வாங்க ஏதுவான ஒரு காலம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி உங்களுக்கு அதிர்ஷ்டமும் நிலை பெற்றிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இருப்பினும் சில விஷயங்களில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாகவும் இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று. முறையான ஆலோசனை மற்றும் தெளிவு இல்லாமல் முதலீடுகளை இந்த நேரத்தில் செய்ய வேண்டாம். அதே மாதிரி திருமண வரன்களை பார்க்கும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க. புதிய நபர்களிடம் மிக கவனமாக இருக்கணும். நிலம் வாங்கும்போது கவனமாக இருங்க. சிலர் வம்பு வழக்குகளில் சிக்கியிருக்கக்கூடிய சொத்துக்களை வாங்கி சிக்கல்களையும் சந்திக்கலாம். அதனால் கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வுடன் இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மகர ராசி அன்பர்களுக்கு வியாபாரத்தில் இருக்கிறவங்க இந்த கால தொடக்கத்தில் மந்த நிலை ஏற்பட்டிருந்தாலும் போக போக வியாபாரம் சூடுபிடிக்க ஆரம்பிக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நண்பர்களுடன் தேவையற்ற வாக்குவாதங்கள் ஏற்படலாம். புத்தி புகட்டும் புத பகவான் உங்களுடைய விடாமுயற்சிகளுக்கு உரிய பலன்களை வாரி வழங்க போகிறாரு அப்படின்னு கூட சொல்லலாம். அதே சமயம் கணவன் மனைவி உறவில் அமைதி இருக்குங்க. காதலிப்பவர்கள் எதையுமே ஒருவரிடம் ஒருவர் மறைக்காமல் இருப்பது ரொம்ப நல்லது அப்படின்னு தான் சொல்லணும். பொருளாதாரம் ஏற்றத்தாழ்வுகளை சந்திக்கக்கூடிய வகையில் இருக்கிறது. அப்படிங்கிறதுனால பொருளாதாரம், நிதி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கவனத்தோடு கையாள வேண்டியது முக்கியமான ஒன்று. ஆடம்பர செலவு, அனாவசிய செலவுகளை குறைத்து கொள்வதும் கட்டுப்படுத்த வேண்டியதும் முக்கியமான ஒன்றுங்க. அத்தியாவசிய செலவுகளை மட்டும் திட்டமிட்டு பட்ஜெட் போட்டு மேற்கொள்வது அவசியமாகிறது. அதே சமயம் ஆரோக்கியத்திலையும் சில பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால ஆரோக்கியம் ரீதியாகவும் கவனமாக இருப்பது முக்கியமான ஒன்றுங்க. இந்த காலம் ஏற்ற இறக்கங்கள் நிறைந்த ஒரு காலகட்டம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராகவும் இருக்க பாருங்க. அதிலும் பார்த்தோம் அப்படின்னா முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுல ரொம்ப கவனத்தை செலுத்த வேண்டியது அவசியமாகிறது. ஒரு முறை எடுத்த முடிவுகளை மாற்றி அமைக்க எக்காரணத்தை கொண்டும் முயற்சி பண்ண வேண்டாம். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மேல் அதிகாரிகளினுடைய ஆதரவு பெருகலாம். அதே மாதிரி வியாபாரம் தொடர்பான விஷயங்களில் எதிர்பார்ப்பதை விட குறைவான பலன்கள் தான் கிடைக்க பெறும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் திட்டமிட்டு பணிகளை மேற்கொள்ள பாருங்க. வியாபார யுத்திகளை கையாள வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம். அதே சமயம் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில் கூடுதல் கவனம் செலுத்தினால் மட்டுமே உங்களால் முன்னேற்றத்தை அடைய முடியும். கணவன் மனைவிக்கு இடையே தேவையற்ற வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. பொறுமையுடன் இருப்பது பல விஷயங்களை எளிதாக்கி தரும் அப்படின்னு சொல்லலாம். காதலிக்கிறவங்க திருமணம் செய்து கொள்ள வலுவான சந்தர்ப்பங்கள் உருவாகலாம். வரவுக்கு மீறிய செலவுகள் அதிகரிக்க வாய்ப்புகள்
வாய்ப்புகள் இருக்கிறதுனால திட்டமிட்டு செயல்படுவது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு தான் சொல்லணும். அதே சமயம் இதுவரைக்கும் நீங்கள் சந்தித்து வந்த போட்டிகள் இக்காலகட்டத்திலையும் தொடரும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராகவும் இருக்க பாருங்க. யாரையும் கண்மூடித்தனமாக நம்ப வேண்டாம். அதிலும் மூன்றாவது நபரை குடும்ப விஷயத்தில் அனுமதிக்கிறத முற்றிலுமாக தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கூடுதல் பொறுப்புணர்வுடன் செயல்படுவது நல்லது. சுயதொழிலில் இருக்கிறவங்க எதிர்பார்க்கக்கூடிய லாபத்தை அடைய கடினமாக உழைக்க வேண்டியதாகவும் இருக்கலாம். ஒரு சில நேரங்களில் இரவு பகலாக உழைக்க வேண்டிய சூழ்நிலையும் உருவாகலாம். அதே போல வியாபாரத்தை விரிவு செய்யக்கூடிய பணிகளை கொஞ்சம் தள்ளி போடுவது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம். கணவன் மனைவிக்கு இடையே கடினமான பல சூழ்நிலைகளை எதிர்கொள்ள வேண்டியதாகவே வரும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருப்பதும் அவசியமாகிறது. அதற்கு ஏற்றவாறு தங்களுடைய மனதை பக்குவப்படுத்தி கொள்ளுங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் அதிக அமைதி தேவைப்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லணும். காதலிக்கிறவங்க நேர்மறையான அணுகுமுறையால் வெல்வது ரொம்ப நல்லது. தேவையற்ற வாக்குவாதங்கள் சண்டை சச்சுரவுகளை தவிர்ப்பது உத்தமம். ஆரோக்கியத்தில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கத்தான் செய்யும். அதனால் அக்கறை அதிகம் தேவைப்படக்கூடிய ஒரு காலகட்டம். பல முக்கியமான திருப்பங்கள் நிறைந்த மாதமாக இக்காலம் உங்களுக்கு அமையப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே சமயம் என்னதான் மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா நிம்மதியான ஒரு காலத்தை எதிர்நோக்கி பயணிக்க வேண்டிய சூழ்நிலை கூட ஒரு சிலருக்கு உருவாகலாம். இருப்பினும் நிம்மதி என்பது கிடைக்கிறது கொஞ்சம் சிரமமான விஷயம்தான். இருப்பினும் நீங்கள் உங்களுடைய மனதை தியானம் அல்லது இறையருள் சார்ந்த விஷயங்களில் ஈடுபடுத்தும் பொழுது ஓரளவிற்கு மனம் சாந்தமடையவும் அமைதி அடையவும் வாய்ப்புகள் இருக்குது. தேவையில்லாத கோபத்தை கட்டுப்படுத்த பாருங்க. அதே மாதிரி பொருளாதார ரீதியாக கொஞ்சம் உஷாராகவும் இருக்க வேண்டியது அவசியமாகிறது. கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டாலும் அவை சமாதானம் அடைந்து சந்தோஷமாக வாழ்வதற்கான வாய்ப்பும் இருக்கப்பெறுகிறது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி வேலை சுமை பணியிடத்தில் உத்தியோகத்தில் சற்று கூடுதலாகவே இருக்கப்பெறுங்க. உழைப்பிற்கு ஏற்ற உயர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். விரும்பிய சலுகைகளை பெற விருப்பப்பட்டு நீங்கள் உழைக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம். தொழிலை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த லாபம் கிடைக்க கடின உழைப்பு விடாமுயற்சியுடன் சிந்தித்து செயல்பட வேண்டியதும் அதிகமாக உழைக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று. இந்த நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா புதிய வேலை வாய்ப்புகள் உங்களை தேடி வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. உத்தியோகத்தில் எதிர்பார்த்த மாற்றங்களும் உங்களுக்கு உருவாகலாம். கிரகங்களினுடைய ஒரு சில கிரகங்களினுடைய சாதகமற்ற சஞ்சாரத்தால் எதிர்பாராத சில அசுப பலன்களும் ஏற்படதாங்க செய்யும். அதனால் கொஞ்சம் கவனமாகவும் இருக்க பாருங்கள். அதே மாதிரி மற்றொரு புறம் கிரகங்களினுடைய சாதகமான கிரகங்களின் மூலமாகவும் உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் இருக்குது. அது எவ்வாறு அமையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திடீர் பணவரவு உங்களுக்கு ஏற்படலாம். இல்லை திடீர் தொழில் முன்னேற்றம் உருவாகலாம். உங்களுடைய உத்தியோகத்தில் உங்களுக்கு பாராட்டு சலுகைகள் கிடைக்கப்பெறலாம். இந்த மாதிரியான சாதகமான நிலைகள் மற்றொரு புறம் உங்களுக்கு ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. அதே மாதிரி அலுவலக வாழ்க்கை சீராக செல்லவும் வாய்ப்புகள் இருக்குது. ஆன்மீக சிந்தனை இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அதிகரித்து காணப்படுங்க. நிலுவையில் இருக்கக்கூடிய பணிகள் மெதுவாக முடிவடைய ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட பிரச்சனைகள் மட்டும் இல்லாமல் குடும்பம் சார்ந்த சில முக்கிய பிரச்சனைகள் சச்சரவுகள் கொஞ்சம் கொஞ்சமாக தீரவும் ஆரம்பிச்சிடுங்க. நிதி சிக்கல்கள் பெரும் அளவில் ஏற்படாது. வருமானம் கொஞ்சம் கொஞ்சமாக உயர வாய்ப்புகள் அதிகரிக்க செய்யும். வேலை ரீதியாகவும் குடும்ப ரீதியாகவும் எந்த ஒரு பெரிய சிக்கலும் இருக்காது. ஆனால் சின்ன சின்ன சிக்கல்கள் சின்னதான காலதாமதங்கள் பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும். ஆனால் பெரிய அளவில் எந்த ஒரு சிக்கலும் இருக்கப்பெறாது. பண பிரச்சனைகள் இருந்தால் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக தீர வாய்ப்புகள் இருக்குது. தேவையான பணம் சிறிது கால தாமதத்திற்கு பிறகு கண்டிப்பாக கிடைத்து உங்களுடைய பணம் தொடர்பான பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரவும் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி உயர் பதவியில் இருப்பவர்களுடன் நெருங்கிய உறவுகள் உருவாக ஆரம்பிச்சிடும். தொழில் வியாபாரம் எதிர்பார்த்தபடி முன்னேறுங்க. வேலையில் முக்கியமான நோக்கங்களை வெற்றிகரமாக முடிச்சிடுவீங்க. உங்களினுடைய திறமைக்கு விரும்பிய அங்கீகாரம் கிடைக்கப்பெற
கிடைக்கப்பெறுவீங்க. குழந்தை பருவ நண்பர்களுடன் மகிழ்ச்சியாக நேரம் செலவிடுவதற்கான வாய்ப்பு இருக்குது. வேலை இல்லாதவர்கள் விரும்பிய தகவல் கிடைக்கப்பெறுவீங்க. ஆனால் யாருடைய விஷயத்திலையுமே இந்த காலகட்டத்தில் தலையிட வேண்டாம். அது கொஞ்சம் பிரச்சனையை உண்டு பண்ணலாம்.